பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த 2 நாட்கள் வெளியூர் பிரயாணத்தில் இருந்தபடினாலே தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க இயலவில்லை. ஒரே ஒரு நாள் மாத்திரம் தேவன் தந்த வார்த்தை, ஜாதியின் பக்கம் நில்லாதே, நீதியின் பக்கமாக நில் என்கிற தலைப்பிலே ஆரம்ப உரையை மாத்திரம் முதல் நாளில் நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஜனத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ஜனத்தானாய், எந்த இனமாக, எந்த நாட்டுக்காரனாய் இருந்தாலும் ஆண்டவருக்கு பயந்து நீதியும் நியாயமும் யார் செய்கிறார்களோ அவர்களே கர்த்தருக்கு உகந்தவர்கள். அந்த ஜாதி இந்த ஜாதி என்று கர்த்தர் பார்ப்பது இல்லை. அந்த நாடு இந்த நாடு என்று கர்த்தர் பார்ப்பது இல்லை. எந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்து நீதியும் நியாயமும் செய்கிறானோ அவனே கர்த்தருக்கு உகந்தவன். அதைத்தான் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டுமே தவிர, இது எங்க ஜாதி, எங்க சொந்தம், எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அவன் நம்மாளுன்னு சொல்லி தவறுக்கு துணை போகக்கூடாது என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். அதாவது ஜாதியின் பக்கமாக நின்றவர்களையும் நீதியின் பக்கமாய் நின்ற ஒரு தேவ மனிதனையும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது ஒரு முக்கியமான காரியம். தேவ மனிதர்கள் கூட சில சமயத்தில் தடுமாறி ஜாதியின் பக்கம் நின்று விடுகிறார்கள். காண்பித்துக் கொடுக்கிறேன் பாருங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதுகிறார். அங்கு ஒரு சம்பவத்தை அவர் எழுதுகிறார். வாசிக்கிறேன். கலாத்தியர் 2வது அதிகாரம் 11, 12, 13 வரைக்கும் போட்டிருக்கோம். கலாத்தியர் 2, 11, 12, 13. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய், யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. பேதுருவை முகமுகமாய் எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். எப்படி சாப்பிட்டான்? அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். எப்படி? அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். நன்றாய் கவனிங்கள். முக்கியமான காரியம். அந்தியோகியாவுக்கு வந்த பொழுது பேதுருவின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருகிறது. மற்றவங்க என்ன சொல்றாங்க? எப்படி நீர் யூதனா இருக்கிற நீர் எப்படி நீர் புறஜாதியோடு சாப்பிடலான்னு சொல்லி மற்ற யூதர்கள் கேட்கும் பொழுது பேதுரு மிக திட்டமாக அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் விளக்கம் அப்புறம் கொடுத்தாரு. அது நீங்க அப்போஸ்தலர்ல இருக்கும். ஆனா அங்க ஆரம்பம் என்ன ஆயிட்டுங்கிறத இங்க சொல்றாரு பவுல். என்ன ஆயிட்டா, பேதுரு மற்ற யூதர்களுக்கு பயந்து புறஜாதியாரை விட்டு பிரிஞ்சிட்டாரு, கொஞ்சம் ஒதுங்கிட்டாரு. அப்படி ஒதுங்கும் போது மற்ற யூதர்களும் ஒதுங்குறாங்க, பர்னபாவும் ஒதுங்கினார். அப்பதான் பவுல் மிக தெளிவா சொல்றார். எப்படி நீர், அதாவது நம்ம எல்லாருமே கிறிஸ்துவின் முறைமையின்படி நடந்து கொண்டிருக்க, நியாயப்பிரமாணத்தின் முறையின்படி நடக்க வேண்டாம், பழைய ஏற்பாடு முறைமையின்படி நடக்க வேண்டாம், புது உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். நீர் எப்படி மறுபடியும் பழசுக்குள்ள போலாம், அதாவது ஜாதி அடிப்படையில் போலாம், நீ ஜாதியின் பக்கம் எப்படி நிற்கலான்னு சொல்லி பேதுருவை பவுல் எதிர்த்தார். நல்லா கவனிங்க. பேதுருவும் பர்னபாவும் சில யூதர்களும் ஜாதியின் பக்கம் நின்றார்கள். ஆனால் பவுலோ நீதியின் பக்கம் நின்றார். ஏன்னா தேவனுடைய நீதி என்ன தெரியுமா? எல்லா மனுஷனையும், பைபிளில் போட்டிருக்கு, எல்லாரையும் அவருக்குள்ளாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்து, நம்ம எல்லாரும் ஆண்டவருக்குள்ள ஒரே மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இதில் ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். இது தேவனுடைய நீதி, இது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சட்டம், தேவனுடைய கிருபையினால உண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாதியின் பக்கம்தான் போய் நிற்கிறோமே தவிர நீதியின் பக்கம் போய் நிற்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யாரு? பேதுரு, பர்னபா கூட அதில் தடுமாறிட்டார்.
பேதுரு தடுமாறி சரிப்படுத்திக்கிட்டார். எல்லாருமே சரிப்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு அவங்க அப்படியே போகலை. மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் அப்படியே ஜாதியின் அடிப்படையில் போனாங்கன்னா இல்லை, சரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அப்போ அவர்கள் ஜாதியின் பக்கம் தான் நின்னாங்க. ஆனால் பவுலோ நீதியின் பக்கம் நின்னார், தேவனுடைய திட்டத்தின் பக்கம் நின்னார், தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் பக்கம் நின்னார், தேவனுடைய சத்தியத்தின் பக்கம் யார் நின்னா அப்படின்னா பவுல் நின்னார். அப்போ புரியுதா? பர்னபா, அதாவது பவுல் ஒரு பக்கம், பர்னபாவும் பேதுரும் ஒரு பக்கம். எப்படி? மறுபடியும் சொல்கிறேன், பர்னபாவும் பேதுருவும் யூதர்கள் பக்கம் போய் நின்றுட்டாங்க. ஆனால் பவுலோ சத்தியத்தின் பக்கம் நின்னார், ஜாதியின் பக்கம் நிற்கலை, சத்தியத்தின் பக்கம் நின்னார். நான் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் பவுலுடைய நிருபத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், நாங்கள் இனி யாரையுமே மாம்சத்தின்படி அறியோம் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இயேசு கிறிஸ்துவ கூட நாங்கள் மாம்சத்தின்படி அறியோங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ கூட எங்களுக்கு எந்த அடிப்படையில் தெரியாது? மாம்சத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இயேசுவை யூதனாக பார்க்கல, அவரை தேவனுடைய குமாரனாக உலக இரட்சகராக மட்டும்தான் பார்க்குறோமே தவிர இயேசு எங்கள் சொந்தக்காரன் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறாரு. அப்போ மாம்சத்தின்படி ஜாதியின்படி எதையும் கண்ணோக்கி பார்க்கக்கூடாதுங்க, நீதியின்படி தான் பார்க்கணும். என்றைக்குமே ஆண்டவரை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை நீதியின் பக்கம் நிற்கணுமே தவிர ஜாதியின் பக்கம் நிற்கக்கூடாது, சத்தியத்தின் பக்கம் தான் நிற்கணும். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இன்னொரு ஆளை காமிக்கிறேன், ஜாதியின் பக்கம் நிற்காம நீதியின் பக்கம் நின்று இன்னொரு ஆளை காமிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது. God bless you.